இதற்கு தானே காத்துக்கிட்டு இருந்தோம், இந்த மாதிரி மூமெண்ட்லாம் எப்போங்க நடக்க போகுது அப்படின்னு சொல்லி வெறித்தனமாக காத்து கொண்டிருந்த சிஎஸ்கே ஃபேன் எல்லாருக்கும் நேற்று தல தோனி அவர்கள் ஒரு பயங்கரமான ட்ரீட்டை கொடுத்து போங்க போங்க போய் நல்லபடியாக தூங்கி இருந்துச்சு வாங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு வச்சிருக்கிறாருங்க. எஸ், நேற்றுக்கான மேட்ச் மும்பை வாசஸ் சிஎஸ்கே. குவி இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாகுலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு, பயம் எதற்கு? மும்பை இந்தியன்ஸ் வந்து டாஸை வின் பண்ணி நாங்கள் பவுல் போட்டுக்கிறோம், நீங்கள் பேட் ஆடிக்கோங்க, நீங்கள் இருக்கிற பேய் ஃபார்முக்கு உங்களை சேஸ் பண்ணாதான் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹார்திக் பாண்டியா யோசிச்சு பவுல் சூஸ் பண்ணாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வழக்கம் போல் சென்னை சூப்பர் கிங்ஸ்லேருந்து ஒரு ஓப்பனிங்கில் வந்து ஆர்டர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரஹானே வந்து இன்னைக்கு நேற்று வந்து ஓப்பனிங் எடுத்தார். எஸ், ரஹானேவும் ரச்சின் ரவீந்திராவும் ஓப்பனிங் ஆடினாங்க. பட் அந்த இது செட் ஆகலை, அந்த காம்போ செட் ஆகலை. ரஹானே வந்து 5 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டு வெளியே போயிட்டார். ரச்சினோ வந்து அப்படி இப்படின்னு அடிச்சு பார்த்தாரு, பெரிய லெவலில் ஸ்கோர் ஏறல. அதுக்கடுத்து கெய்க்வாட் வந்தார். கேப்டன்னாலே பொறுப்பு இருக்கணும் இல்லையா, கேப்டன் வந்துட்டு அவுட் ஆகிட்டு போனால் அப்புறம் பேசுன்னு பேசுவாங்க. ஆல்ரெடி ஹார்திக் பாண்டியா என்ன பேச்சு வாங்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். கெய்க்வாட் வந்தார், அவர் வழக்கம் போல் என்னென்ன பண்ணுவாரோ அந்த 4-6 அப்படின்னு சொல்லி ஒரு 60+ ஸ்கோர் எடுத்தார். அடுத்ததாக வந்துச்சு ஆறுச்சாமி துபே, தூத்துக்குடி துபே அப்படின்னு சொல்லலாம், சுறுசுறுப்பு துபே அப்படின்னு சொல்லலாம். வந்த பால் எல்லாத்தையும் 4-6 சிங்கிள்லாம் எடுக்காதீங்க, நான் வேற ஹெயிட்டாக இருக்கேன்னா ஓட முடியல, என்னால் ஒரு மாதிரி ஓடினாலே பாடி ஷேக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் அடிச்சது எல்லாமே 4-6. நேற்று வந்து 4 ஜாஸ்தி அடிச்சிருக்கிறாரு. மெச்சூரிட்டி பிளே வந்து காமிச்சிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாக இப்போ என்னன்னா 2 6 அடிக்கிறாங்க அப்படின்னா அடுத்த பால் 6 அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவுட் ஆயிடுவாங்க. ஆனால் நேற்று துபே வந்து அதை பண்ணவே இல்லை. அடிக்கிறாரு, ஓகே இந்த பால் 4 தான் தட்டணும், ஓகே 4 சிங்கிள் டொக் அப்படின்னு சொல்லி ரொம்ப மெச்சூரிட்டியாக வந்து ப்ளே பண்ணதை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஆச்சரியம். துபே நீங்களா இது இவ்வளோ மெச்சூரிட்டியாக விளையாடுறீங்க, நாளுக்கு நாள் உங்களோட கேம் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகி போயிட்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சிஎஸ்கேவின் வளர்ப்பு பிள்ளை நல்லபடியாக வளர்த்துக்கிட்டு வராங்க. நம்ம துபேவை ஃபியூச்சரில் வந்து அவர் பெரிய லெவலில், அதாவது யுவராஜ் சிங் லெவலுக்கு வந்து எட்டிடுவார் அப்படிங்கிறத அவர் விளையாடுற பிளே வச்சு பார்க்கும்போதே வந்து நமக்கு பார்த்துக்க முடியுதுங்க. ஸோ துபேவும் கெய்க்வாடும் கொடுத்த ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பில் வந்து ஸ்கோர் வந்து சூப்பராக போய்கிட்டு இருந்தது. அடுத்ததாக மிச்சல் இறங்கினாரு. எந்த ஒரு பேட்ஸ்மேனாவது இறங்கினாங்க அப்படின்னா சீக்கிரம் அவுட் ஆகிட்டு போங்கன்னு யாராவது யோசிப்போமா? ஆனால் நேற்று யோசித்தோம். ஆல்ரெடி ரவீந்திர ஜடேஜா வந்து விளையாடிட்டு இருக்கும்போது தோனி இறங்குற ஒரு மூமெண்ட் இருந்தது லாஸ்ட் சீசனில். அதுக்குமே வந்து ரவீந்திர ஜடேஜா அவுட் ஆயிரணும் மந்திரெல்லாம் போட்டு அவுட் ஆகி அப்புறம் தோனி வந்து அடிச்சு அதே மாதிரி தான் நேற்று நடந்தது. மிச்சல் வந்து பெரிய லெவலில் ஃபார்மில் இல்லை. தலை என்ன அடித்தாலுமே பேட்டில் வந்து பால் மாட்ட மாட்டேங்குது. ஸோ அதனால் மிச்சல் சீக்கிரம் வெளியில் வாங்க, வந்து வெளியில் வந்து மிச்சம் சாப்பிடுங்க, நீங்கள் கிரவுண்டில் சாப்பிட்ற மிச்சரை வெளியில் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸே வந்து மிச்சல் அவுட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆர்வமாக வேண்டிக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி அவுட்டும் ஆனார். கடைசி ஓவரில் 4 பால் தான் இருக்குது. தலை என்ட்ரி ஒரு மாதிரி வாங்கடே ஸ்டேடியமே வாலண்டியராக வந்து என்ன சொல்கிறது கத்துறாங்க. ஒரு மாதிரி நீங்கள் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு நாள் தோனியோட ஃபேன்ஸாக இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான சவுண்டில் வந்து தலையோட என்ட்ரி. வந்த பாலே ஹார்திக் பாண்டியாவுக்கு வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு 6. மனுஷனுக்கு மூஞ்சே இல்லை. இவன் எப்படியாவது நம்ம விக்கெட் எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் தான் ஹார்திக் பாண்டியா அவர்கள் வந்து போடுவாங்க. ஏன்னா எந்த ஒரு பவுலருக்குமே வந்து தோனி அவர்களோட விக்கெட் எடுத்தோம் அப்படின்னா ஒரு பெருமை இருக்கும் இல்லையா, நான் தோனி சாரோட விக்கெட்டே எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பெருமையாக வீட்டிலலாம் சொல்லிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிக்கலாம். அதே மாதிரி நேற்று ஹார்திக் பாண்டியாவும் போட்ட முதல் பால் 6, 2வது பால் 6, 3வது பால் 6, லாஸ்ட் பால் வந்து 2. 20 ரன் எடுத்தார். 4 பால்ல 20 ரன் ஹார்திக் பாண்டியா கொடுத்தாரு. அந்த 20 ரன் வித்தியாசத்துல தான் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து தோத்தாங்க. எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஓ இந்த 20 ரன் தலை அடிச்ச அந்த அடிதான் இந்த 20 ரன்னா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் தோனி சார் அடிச்ச அந்த 20 ரன் மட்டுமே மும்பை இந்தியன்ஸ் தோக்கிறதுக்கு காரணமே ஆகல. மும்பை இந்தியன்ஸோட கேப்டன்சி நேற்று கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு. அதை பற்றி எப்படி தொடர்ந்து பேசுவோம். ஸோ அப்படி இப்படின்னு அடிச்சு சிஎஸ்கே 206 டார்கெட் ஸ்கோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. எஸ், வாங்கடே ஸ்டேடியமில் 206 ஸ்கோர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஸ்கோர். சேஸ் பண்ண ஸ்கோர் தான், அதாவது மும்பை இந்தியன்ஸ் இருக்கிற ஃபார்ம்ல சேஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் தான். லாஸ்ட் இதில் அடிச்சானுங்களே அடி அம்மா இன்னும் கண்ணுக்குள்ளே இருக்கு. ஸோ எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்துச்சு. மும்பை இந்தியன்ஸ் ஒரு மாதிரி உலக லெவல் பேய் ஃபார்மில் இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஃபியூ மேட்ச் வந்து இப்போ சரியாக விளையாடலை. ஆனால் அடுத்தடுத்து வர மேட்ச் எல்லாமே பொழக்கிறாங்களே. ஒரு பக்கம் திலக் வர்மா அடிக்கிறாரு, ஒரு பக்கம் இஷான் கிஷன் ஓப்பனிங்கில் வந்து வெறித்தனமாக இறங்குறாரு. ஹார்திக் பாண்டியா காட்டுத்தனமாக சுற்றுவார், ஏதாவது 2-3 பால் பட்டு 6 போயிருமே. அதெல்லாம் விடுங்க, ஸ்கை லாஸ்ட் மேட்ச்சில் எல்லாத்தையுமே பேருக்கு ஏற்ற மாதிரி வானத்தையே பார்க்க வச்சாரு. ஓகே, இந்த டைம் இறங்கினாருன்னு செய்ய போறாரு அப்படின்னு நினைச்சோம். எல்லாரோட எதிர்பார்ப்போட மும்பை இந்தியன்ஸ் அவங்களோட பேட்டிங்கை வந்து ஆரம்பிச்சாங்க. வழக்கம் போல கிஷனும் வந்து நம்ம ரோஹித் சர்மாவும் பேட்டிங் ஆடுறாங்க. நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிளேயரு, என்னை எவ்வளோ கேவலப்படுத்துறீங்களா கேவலப்படுத்திக்கோங்க, என்னை எவ்வளோ டீக்ரேட் பண்ணுறீங்களா பண்ணிக்கோங்க, ஆனால் என் பிளே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் நேற்று நின்று அடித்தார். அதாவது சிஎஸ்கே வின் பண்ணதெல்லாம் ஒரு பக்கம் தாண்டி
மும்பை இந்தியன்ஸ் தோத்துட்டாங்கன்னு சொல்லி ஃபீல்ல இருப்பாங்க. அதையும் தாண்டி ரோஹித் சர்மா நேற்று 100 போட்டார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சாட்டிஸ்ஃபைடா வந்து வீட்டுக்கு போனதை வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது. 2012ல வந்து ரோஹித் சர்மா அவர்கள் வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. அதுக்கப்புறம் நேத்துக்கான மேட்ச்ல அடிச்சது வந்து எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷமா இருக்கு. ஓகே, கேப்டன்சியை பிடிங்கிட்டீங்க, ஒரு மாதிரி ஃபீல்டிங்கை வந்து மிடானில் நிற்க விடாம லாங்லேயே தூக்கி போட்டு எங்கள் ஆளை வந்து அடி வாங்க வச்சிங்க. அந்த இதில் நம்ம ஆளுக்கு கொடுத்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஸோ ஓப்பனிங் கொடுத்த நம்ம ரோஹித் சர்மா அவரோட வேலையை வந்து செம பர்ஃபெக்டாக பண்ணாங்க. எங்கே மும்பை இந்தியன்ஸ் தப்பு பண்ணாங்க அப்படின்னா, ரோஹித் சர்மாவுக்கு ரொட்டேட் பண்ணி கொடுக்கறதுக்கு நேற்று ஒரு பர்சன் கூட இல்லை. கிஷன் வந்து அவுட் ஆனார், போயிட்டார். அதுக்கப்புறம் சூரியகுமார் வந்தார். பால்லே வந்து பத்திரானா போட்ட பாலில் படக்குன்னு அவுட் ஆகிட்டு வெளியில் போனார். அதுக்கப்புறம் திலக் வர்மா வந்தார். திலக் வர்மா நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்துட்டு இருந்தார். அவர் ஒரு 30+ ஸ்கோர் மேலே அடிச்சிட்டு இருந்தார். ரொட்டேட் மாறிக்கிட்டே இருந்துச்சு. ரோஹித்தும் வந்து அவரோட ஃபார்மை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தார். ஏன்னா ஒரு ஃபார்மில் இருக்கிற பேட்டருக்கு வந்து ஸ்ட்ரைக் கிடைச்சா மட்டும்தான் அந்த ஃபார்மை கண்டினியூ பண்ண முடியும். 6 அடிக்கிறாரு, 4 அடிக்கிறாருன்னா அது கண்டினியூஸாக கிடைக்கணும். ஒரு ஓவருக்கு குறைஞ்சது ஒரு 3 பால் இல்லை 2 பாலாவது அவங்க ஸ்ட்ரைக் எடுத்தால் மட்டும்தான் அந்த ஃபார்மை வந்து கண்டினியூ பண்ண முடியும். ஆனால் ஒரு 2-3 ஓவராக வந்து ரோஹித் ஸ்ட்ரைக்கே வரல. வராங்க, 2-3 6 காமிக்கிறாங்க, 2-3 4 அடிக்கிறாங்க, அவுட் ஆகிட்டு போயிடுறாங்க. இது ஒரு மெச்சூரிட்டி பிளே கிடையாது. அதாவது ஹார்திக் பாண்டியாவோட மெச்சூரிட்டி நம்ம எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா, நேற்றுக்கான மேட்ச்சில் அந்த பேட்டிங் ஆர்டரில் வந்து பார்க்கலாம். ஏன்னா சொல்லி விடணும், இவர் ரோஹித் ஃபார்மில் இருக்கிறாரு, எல்லா பாலுமே பேட்டில் மாட்டுது, அடுத்து வர்றவங்களுக்குலாம் பேட்டில் பால் மாட்டிக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபார்மில் இருக்காரு பத்திரானா. சிங்கிள் மட்டும் ரொட்டேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருந்தாங்க அப்படின்னா ரோஹித்க்கு ஸ்ட்ரைக் வந்து ஜாஸ்தி கிடச்சிருக்கும். ஸ்கோரும் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்திருக்கு. ஏன்னா வெறும் 20 ரன்ல தான் தோத்துருக்காங்க. மேட்ச் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் அப்படின்னு கூட சொல்லலாம் நேற்று மும்பை. அப்புறம் திலக் வர்மா வந்தார், அவர் அடித்தார், கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் வந்து ஹார்திக் பாண்டியா பெரிய லெவலில் 2 ரன்னில் அவுட் ஆகிட்டு போயிட்டார். டேவிட் அவுட் ஆகிட்டு போயிட்டார். செப்பர்ட், இந்த மாதிரி யாருமே வந்து அவருக்கு ஸ்ட்ரைக் ரொட்டேட்டே பண்ணலடி. அந்த மனுஷன் சும்மாவே நின்றுட்டு இருக்கிறாரா. லாஸ்ட் ஓவரில் தாங்க அவர் வந்து செஞ்சுரி அடித்தார். நீங்கள் மேட்ச் நீங்கள் பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் ஓவர் வரைக்கும் அவருக்கு ஸ்ட்ரைக் வரவே இல்லை. ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுங்கடா, சிங்கிள் எடுத்து கொடுங்கடா, எதுக்கடா 6 அடிச்சு அவுட் ஆகுறீங்க, சிங்கிள் எடுத்து கொடுங்க, அவர் ஆடிப்பார் அப்படிங்கிற மாதிரி வெளியில இருந்து பார்க்குற நமக்கே வந்து தோணுச்சு, ஏன் சிங்கிள் ரொட்டேட்டே பண்ண மாட்டாங்கன்னு. உள்ளே இருக்கிற அவங்களுக்கு தோணி இருக்கணும்ல, கேப்டன் ஹார்திக் பாண்டியாக்கு தோணி அனுப்பி விட்டுருக்கணும்ல, சொல்லி அனுப்பி விட்டுருக்கணும். சிங்கிள் மட்டும் ரொட்டேட் பண்ணுங்க, 6 எல்லாம் அடிச்சு நீ ஒன்றும் டீமை காப்பாற்ற வேண்டாம், அங்கே ஒரு ஆள் போராடிக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நேற்றுக்கான மேட்ச்சில் விராட் கோலியை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இந்த ஒரு மனுஷன் மட்டும் டீம் இழுத்து கொண்டு போயிட்டு இருப்பாரு. அதே மாதிரி தான் நேற்று ரோஹித் வந்து இழுத்து கொண்டு போயிட்டு இருந்தாரு. பட் கயரை அறுத்து தான் விட்டுக்கிட்டு இருந்தாங்க மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ். என்னங்க நீங்கள் போங்கங்க, ஒரு மனுஷன் உசரை கொடுத்து ஆடிக்கிட்டு இருக்கிறாரு, அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த அடிச்சு 20 ரன் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸ் வந்து தோத்துட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ் தோத்ததுக்கு ஒரு முக்கிய காரணமாக வந்து பத்திரானாவோட பவுலிங். நேற்று பத்திரானா போட்டு இருக்குல ஸ்டெம்பெல்லாம் ஒரு பக்கம் செப்பட்டுக்கு ஒடியுது. ஹார்திக் பாண்டியா கேட்சு, சூரியகுமார் யாதவ் கேட்சு, இசன் கிஷன் கேட்சுன்னு சொல்லி 4 விக்கெட்டுங்க முக்கியமான பிளேயர்ஸை வந்து கரெக்டான டைமில் எடுத்து கொடுத்ததுனால மட்டுமே நேற்று மும்பை இந்தியன்ஸ் தோத்தாங்க. சிஎஸ்கே வந்து வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல முடியும். பேட்டிங், ஃபீல்டிங் எல்லாமே வந்து சிஎஸ்கே சைடில் கரெக்டாக இருந்துச்சு. எம்ஐ சைடில் நிறைய மிஸ்ஃபீல்டு வந்து பார்க்க முடிஞ்சது, நிறைய கேட்ச் விட்டதை வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டங்க. 7வது பிளேஸில் இருக்கிறீங்க, மேலே வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கேப்டன்சி ஹார்திக் பாண்டியா அவர்கள் நிறைய பேர் உங்களை வந்து ஹேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ஹேட்டிங்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி நாங்களே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி போட்டிருக்கோம். என்ன ஒரு மனுஷன் கேப்டனா நீங்கள் விளையாட மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சப்போர்ட் பண்ணி போட்டுட்ருக்கோம். இந்த சப்போர்ட் உங்களுக்கு தொடர்ச்சியாக வேண்டும் என்றால் நீங்கள் வந்து கரெக்டான லெவலில் நீங்கள் கேப்டன்சி பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மேலே இருக்கிற நெகட்டிவ், அந்த பூ எல்லாமே மாறி வாவ் அப்படிங்கிறது வர்றதுக்கு கம்மியான தூரங்கள் தான் இருக்குது. ஸோ கேப்டன்சி வந்து கரெக்டாக பண்ணணும். ருத்ராஜ் கெய்க்வாடோட கேப்டன்சி நேற்றுக்கு இல்லை, பார்க்க முடியல. கிரவுண்டில் நேற்று பார்க்க முடிஞ்சது தலை தோனி அவர்களோட கேப்டன்சி மட்டும்தான் ஜாஸ்தி பார்க்க முடிஞ்சது. தலை வந்து அங்கே போ, இங்கே வா, பவுலிங் இப்படி போடாது அப்படி போடாது. பத்திரானா கிட்டலாம் வந்து சொல்கிறாரு, செப்போட்ட ஸ்டெம்பு அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமாக டிஸ்கஷன் போகுது பத்திரானாவுக்கும் தோனி அவர்களுக்கும். இப்படி போட அப்படி போட்ட இப்படி அப்படிலாம் சொல்லி அடுத்து வந்து போட்ட பால் செஃபோர்ட் அவுட்டு. ஸ்டெம்பு ஒடிச்சு கரட்டி அந்த வயர்லாம் தெரிச்சு போயிட்டுருக்கு. ஸோ நேற்று தோனி அவர்களோட அந்த பங்களிப்பு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு 90% இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 10% ருத்ராஜ் அவர்களோட அந்த பங்களிப்பு தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நேற்றுக்கான மேட்ச்சில் என்ன ஜாஸ்தி இன்வால்வ் ஆனார் தலை தோனி அவர்கள். ஏன்னா தெரியும் அவருக்கு எவ்வளோ முக்கியமான மேட்ச்சு சிஎஸ்கே வாசஸ் மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னா. இந்த ஐபிஎலோட 2 ஹாட்டான டீம்ஸ் இவங்க தான். எந்த டீம்ஸ் விளையாண்டாலும் இந்த அளவுக்கு வியூவர்ஸ் வரமாட்டாங்க. ஆனால் நேற்று விளையாண்ட சிஎஸ்கே வாசஸ் மும்பை மேட்ச்சுக்கு அவ்வளோ வியூவர்ஸ் வந்திருப்பாங்க. அதை நீங்கள் பார்க்கும்போது மேலே இத்தனை கோடி பேர் பார்க்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். முக்கியமான மேட்ச்சில் திருப்பியும் மும்பையை வாங்கடே ஸ்டேடியம்லேயே வச்சு வாலண்டியராக சம்பவம் பண்ணி அனுப்பி விட்டுருக்குறாங்க சிஎஸ்கே. ஏன்னா இந்த சீசனில் ஒரே ஒரு மேட்ச் தான், சிஎஸ்கேக்கும் மும்பைக்கும் ஒரே ஒரு மேட்ச் தான்.
அந்த ஒரு மேட்ச்லேயும் சிஎஸ்கே வின் பண்ணிட்டாங்க. போன சீசன்லேயும் வச்சு செஞ்சோம், இந்த சீசன்லேயும் வச்சு செஞ்சு அனுப்பி விட்டாச்சு. மேபி 2 டீமும் ஃபைனல்ஸில் வந்துச்சுன்னா அடுத்த மேட்ச் இருக்கும். அடுத்த மேட்ச்சில் யார் வச்சு செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நேற்றுக்கு நிறைய பேரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. யாரோட பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிச்சது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கௌதம் என் கூடவும் ரெட் நூல் கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்தியா இஸ் மை கண்ட்ரி. இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. வரட்டா. GUVI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு?